அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நல்லருள் தரும் சோமவார பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கண்டிப்பாக பிரதோஷம் விரதம் இருக்க நினைப்பவர்கள் சித்திரை மாதம், வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் ஒன்று வரும் சனி பிரதோஷ நாளாக பார்த்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு முடியாதவர்கள் சோமவார பிரதோஷ நாளாகவும் பார்த்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில், அதாவது 4 மணி முதல் 6 மணிக்குள் நீராடி காலை கடன்களை எல்லாம் சிறப்பாக முடித்துவிட்டு பாரம்பல் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சுவாமி முன் உள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி சிவப்பரிசி நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். நெய்விளக்கு வைத்து வழிபடுவது நல்லது. முதல் சிவபெருமானையும் ரிஷப நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். பின்னர் இடப்பிரச்சனமாக சென்று சண்டிகேஸ்வரர் வணங்கிவிட்டு சென்ற வழியை திரும்பி வந்து மீண்டும் சிவன் நந்தியை தரிசிக்க வேண்டும். வழக்கம்போல் ஆலயத்தை வளமாக சுற்றி வரும்போது நந்தி தேவரிடம் வந்து நின்றபடி அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்தை தீபாராதனை காட்டுவதை கண்குளிர பார்த்து வழிபட வேண்டும். இது மாதிரியாக 3 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். பின்னர் ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி வலம் வரும்போது உடன் சென்று பிரதட்சணம் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் உண்ணாமல் உபவாசம் இருக்க வேண்டும். இது முக்கிய சிறப்பு வாய்ந்ததாகும். விபூதி நெற்றில் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரை அருந்த வேண்டும். வீட்டிற்கு சென்று யாராவது ஏழைகளுக்கு கண்டிப்பாக அன்னதானம் செய்வது நல்லதாகும். சிவபெருமான் விஷம் உண்ட தினம் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரியோதசி திதியாகும். அதுபோலத்தான் ஒவ்வொரு திரியோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் சிறப்பு ஆகும். மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னர் வரும் பிரதோஷமும் மகா பிரதோஷம் எனப்படும். அன்று தஞ்சை மாவட்டம், திருவையாறு, திருச்சி மாவட்டம், திருப்பைஞ்சீலி, திருவாரூர் மாவட்டம், ஸ்ரீவாஞ்சியம், கும்பகோணம் அருகே உள்ள திருக்கோடிக்காவல் ஆகிய சிவத்தலங்களில் வழிபாடு சிறப்பாக நடைபெறும். திங்கட்கிழமை பிரதோஷ வழிபாடு செய்தால் 5 வருடம் தினமும் ஆலயம் சென்ற பலன் கிட்டும். மேலும் மது, மங்கை, கொள்ளை, பொய் கூறுதல் இவற்றால் ஏற்படும் பாவங்களை துடைத்து நல்நெறி அடைய சிவபெருமானுடைய திங்கட்கிழமை பிரதோஷம் முக்கிய சிறப்பு வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. தேவர்களின் துயரை போக்க எண்ணிய சிவபெருமான் சுந்தரரை அனுப்பி அக்குடிய விஷத்தை கொண்டு வர பணிந்தார். அவர் குடிய விஷத்தை நாவல் பழம் போல திரட்டி உருட்டி கொண்டு வந்து பாரம்பரிய சிவபெருமானிடம் கொடுத்தார். அந்த நஞ்சினை அவர் அமுதம் போல உண்டார். அந்த விஷம் சிவனின் உடலுக்குள் சென்றால் உலக உயிர்கள் அழிந்துவிடும். அதனால் உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்தில் நினைத்து கொண்டார். இதனால் அவர் ஆலகண்டர் என்றும் நீலகண்டர் எனவும் பெயர் பெற்றார். தேவர்கள் சிவபெருமானை அமைதியுடன் மீண்டும் பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் தோன்றியது. அதனை உண்டு ஆனந்த தாண்டவம் ஆடினர். அமிர்தம் உண்ட தேவர்கள் வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமானும் திருநடம் புரிய முன் வந்தார். சரஸ்வதி வினை வாசித்தார்கள். இந்திரன் புல்லாங்குழல் ஊதினார்கள். பிரம்மன் தாளம் போட்டார். தேவர்கள், முனிவர்கள், யட்சிணர்கள், கிண்ணர்கள், திசைப்பாளவர்கள் முதலானவர்கள் வந்து பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபட்டார்கள். சிவபெருமான் உமாதேவியின் நந்தி தேவரின் 2 கும்புகளுக்கிடையே திருநடனம் புரிந்தார். சிவபெருமான் தேவர்களுக்கு திருநடன தரிசனம் கொடுத்து சனிக்கிழமை மாலை பிரதோஷ வேளையே ஆகும். எனவே திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் விசேஷ தினமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பிரதோஷ நாட்களில் கண்டிப்பாக பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் மிகவும் விசேஷமானது பிரதோஷ விரதம் ஆகும். தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள். பிரதோஷம் என்றால் குற்றமற்றது என்று பொருள் தருகிறது. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலம் பிரதோஷ காலமாகும். இதை சந்தியா காலம் என்றும் அழைப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை, தேய்பிறை எனும் 2 காலங்களிலும் திரியோதசி திதியில் வருவது பிரதோஷ தினமாகும். இந்த வேளையில் பாரம்பரிய சிவபெருமானை வழிபாடு செய்வதே இந்த விரதத்தின் முக்கிய நோக்கமாகும். பிரதோஷ வேளையில் பாரம்பரிய சிவபெருமானை வழிபடுவதால் நம்முடைய முப்பிறவி குற்றங்கள், சகல தோஷங்கள் நீங்கி நலன் கிடைக்கும். பாவம் விலகி புண்ணியம் சேரும். வறுமை அகலும். மனபயம், மரண வேதனை நீங்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இல்லாதவர்கள் மகப்பேறு பெறுவர். திருமணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். பிறவி ஒழித்து முக்தி பேரினை அடைய கல்வியில் மேன்மை பெறுவார்கள். கண்டிப்பாக இந்த திங்கட்கிழமை விரதம் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. பிரதோஷ நாட்களாக
அதாவது பிரதோஷ திருத்தலமான நந்தீஸ்வரர் அவதரித்த தலம் திருவையாறு. இது தஞ்சாவூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் அரியலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இங்குள்ள பாடல் பெற்ற தலமான ஐயரப்பர் கோவிலில் இறைவர் தேவரத ஆசிரியர் ஒருவராக அப்பருக்கு கையிலேயே காட்சியளித்தலால் தென் கைலாயம் என போற்றப்படுகிறது. இந்த கோவில்தான் சிவபெருமான் நந்திக்கு நந்தீஸ்வரர் என பட்டம் அணிவித்து தமக்கு சமமான அதிகாரத்தையும் சிவகணங்களின் தலைமை பதவியும் முதல் குருநாதர் என்ற தகுதியும் நந்தி பெருமானுக்கு அளிக்கிறார். ஆகவே இந்த கோவிலில் பிரதோஷ விழா சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த கோவில் பிரதோஷம் பார்ப்பவர்களுக்கு சகல விதமான நன்மைகள் கிடைப்பதாக திருவையாறு புராணம் கூறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.